ஃப்ரெண்ட்ஸ், இதயம் சீரியலில் 9th ஜூலை எபிசோடில் என்ன நடக்குதுன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். இதயம் சீரியல் பற்றின அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஆதி பாரதியோட தாலி பிரித்து கோக்குற ஃபங்க்ஷன் ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி மரகதம்மா போய் ஸ்வேதா கிட்ட பூ கொடுக்குறாங்க, மருமக அப்படின்னு சொல்லி. அப்புறம் ஸ்வேதாவும் அதை மூஞ்சியெல்லாம் சொல்லிச்சுக்கிட்டே வாங்கிக்கிறாங்க. இப்போ ஆதிக்கும் பாரதிக்கும் நாங்கள் ட்ரெஸ் வாங்கி வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ரத்னம் சாரும் மரகதம்மாவும் கொடுக்குறாங்க. அதை வாங்கிட்டு போய் அவங்க 2 பேரும் மாற்றிட்டு மனையில் உட்காடுறாங்க. அதுக்கு முன்னாடி ஆதி போய் அவங்க அம்மா கிட்ட கேட்குறாரு, இந்த மாதிரி என்னம்மா நடக்குதுங்க, நீங்கள் என்னமோ ஸ்வேதாவை பார்த்து பயப்படுறீங்க, ஸ்வேதா உங்களை பார்த்து மரியாதை இல்லாமல் பேசுகிறா, என்ன நடந்திருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்கம்மா, நான் என்றைக்குமே உங்களை தப்பாக நினைக்க மாட்டேன், உங்களை விட்டு நான் எப்போவுமே போக மாட்டேன், சொல்லுங்கம்மான்னு சொல்லி கேட்குறாரு. பட் ஆனால் அவங்க சாரதா அம்மா இல்லை அவள் உன்னை கல்யாணம் பண்ணிக்கல, அதனால் வருத்தத்தில் ஏதோ பேசுகிறா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை பாதி, நீ போய் ரெடி ஆகிட்டு வா அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்டுறாங்க. பட் ஆனால் ஆதி போகாமல் திருப்பியும் என்ன சொல்கிறாரு, இந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் என்கிட்ட நடந்த உண்மையெல்லாம் சொல்லுவீங்க, நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு 2 பேரும் ரெடி ஆகி வராங்க, ஆதியும் பாரதியும். ஸோ இப்போ தாலி அது முதல்ல நலங்கு வைக்கிறாங்க பாரதிக்கு. அதுக்கப்புறமா தாலியை பிரித்து கோக்குறாங்க. ஸோ இது நல்லபடியாக கோத்து செயினில் கோத்ததுக்கப்புறம் ஆதியை கூப்பிட்டு பக்கத்தில் உட்காத்தி வச்சு அதை போட சொல்கிறாங்க. மரகதம்மா நல்லா வேண்டிக்கிட்டு போடுங்க, நீங்கள் 2 பேரும் எப்போவுமே சந்தோஷமாக நிம்மதியாக இருக்கணும்னு சொல்லி வேண்டிக்கிட்டு போடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரியே ஆதியை பாரதி கழுத்தில் போடுறாங்க. உடனே அவங்க எல்லாருக்கிட்டையும் போய் ஆசீர்வாதம் வாங்கிக்கிறாங்க. ஸோ இது அப்படியே ரொம்ப கோலாகலமாக அந்த ஃபங்க்ஷன் முடியுது. நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது அதை பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறம் ஃபங்க்ஷன் முடிஞ்ச உடனே சாரதா அம்மா பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி நான் ஒரு விஷயம் சொல்லணும், ரொம்ப நாளாக என் மனசை போட்டு அதை அரிச்சிக்கிட்டே இருக்குது, நான் இன்றைக்கி சொல்லியே தீரணுங்கிற முடிவோடு தான் இருக்கேன். இது நான் சொல்லும்போது பலருக்கு அதிர்ச்சியாக இருக்கலாம், இதை சம்மந்தப்பட்டவங்களுக்கு இந்த உண்மை தெரிஞ்ச உடனே ரொம்பவும் என் மேலே கோபம் கூட வரலாம் அப்படின்லாம் சொல்லி ரொம்ப பயங்கரமாக சொல்லிட்டு விஷயத்தை சொல்ல வரப்போகிறாங்க அப்படின்னு எல்லோரும் எதிர்பார்த்து காத்துட்ருக்காங்க. அப்போ பாரதி ஆதி எல்லாருமே ரொம்ப ஆர்வமாக சாரதாமாவை பார்த்துட்ருக்காங்க. ஸ்வேதா ஒரு பக்கம் பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது, என்னடா அது நம்ம சொல்லி இதை கொட்டையை குழப்பலான்னு பார்த்தா இந்த அத்தையே ஏதோ பேசுகிறாளே அப்படின்னு சொல்லி அவங்க ஒரே குழப்பத்தில் இருக்காங்க. அப்போ உடனே அறிவு சொல்கிறாரு, நீ பேசாமல் இரு ஸ்வேதா, நீ எதுவுமே கண்டுக்காத, பேசாமல் இரு, என்ன நடக்குதுன்னு நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த பக்கம் பவானியும் ஏகாம்பரமும் நின்றுக்கிட்டு, ஆஹா இன்றைக்கி ஏதோ பெரிய ட்ரீட் இருக்குது போல் இருக்குது, ஏன்னா இங்கே பார்த்தா சாரதாமா ஏதோ ஒன்று சொல்கிறேன்னு சொல்கிறாங்க, அந்த பக்கம் பார்த்தா ரத்னம் தான் ஏதோ சொல்கிறேன்னு சொல்கிறாரு, 2 பேர் ஏதோ உண்மைங்கிறாங்க, ஆனால் என்ன உண்மை நமக்கு எதுவுமே தெரியல. ஸோ இன்றைக்கி நமக்கு நல்ல கொண்டாட்டம் இருக்குது, 2 பேரும் அடிச்சுட்டு நிற்க போகிறாங்க, அசிங்கப்பட்டு நிற்க போகிறாங்க, நம்ம அதை பார்த்து சந்தோஷப்பட்டுக்கலாம் அப்படின்னு அவங்க 2 பேரும் ஒரு பக்கம் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இப்போது சாரதாமா திருப்பி தொடர்ந்து சொல்கிறாங்க, இப்போ நான் சொல்ல வர்றது என்னென்னா அப்படின்னு அவங்க சொல்ல வரைச்சே கரெக்டாக ரத்னம் சார் நிறுத்திட்டு எனக்கு தெரியுமா, இந்த உண்மை எனக்கு ஏற்கனவே தெரியும் அப்படிங்கிறாங்க. உடனே சாரதா அம்மா அப்படியே ஆச்சரியமாக பார்க்குறாங்க. ஆமாம்மா, எனக்கே நேற்று நைட்டு தான் இந்த உண்மையெல்லாம் தெரியும், என்ன பண்ணுறது சொல்லுங்கள், நம்ம உண்மை தெரிஞ்ச உடனே அதிர்ச்சியாக தான் இருக்குது, பட் இருந்தாலும் என் பொண்டாட்டிக்கு இது எப்போவோ தெரியும், அவள் இத்தனை நாளாக சொல்லாமல் இருந்துட்டு என்கிட்ட நேற்றுக்கு தான் சொன்னான், இப்போ தெரிஞ்சுட்டு தான்மா நாங்கள் எல்லோரும் வந்திருக்கோம் அப்படின்னு சொன்ன உடனே சாரதா அம்மாவுக்கு டவுட் வருது, இப்போ நீங்கள்லாம் எதை பற்றி பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி சாரதா அம்மா கேட்குறாங்க. உடனே ரத்னம் சார் சொல்கிறாரு, ஸ்வேதா துரையோட கல்யாணத்தை பற்றி தான் பேசுகிறோம் அப்படின்னு. உடனே இப்போது இதை பற்றி எல்லாருக்குமே ஓரளவு தெரியும், பட் ஆனால் ஆதிக்கு எதுவுமே தெரியாது, அதனால் அவர் அப்படியே ஆச்சரியமாக எல்லாரையும் பார்த்துட்ருக்காரு. அப்போ உடனே அவர் கேட்குறாரு, எனக்கு ஸ்வேதா தோற கல்யாணமா, எதுக்கு நீங்கள் அவங்க உடனே சொல்கிறாங்க தொடர்ந்து மரகதம்மா, அதான் ஸ்வேதா தான் துரையை கல்யாணம் பண்ணிக்கிட்டால, அதனால் அவள் ஏன் வீட்டில் தானே இருக்கணும், அதனால் அவளை ஏன் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கு தான் நாங்களும் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னது கல்யாணமானா, அதெல்லாம் எங்கேயும் வர முடியாது அப்படிங்கிறாங்க ஸ்வேதா. உடனே துரை சொல்கிறாரு, என்ன ஸ்வேதா இப்படி சொல்லிட்டேன், நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம்ல, அப்போ நீ என் கூட என் வீட்டில் தானே இருக்கணும், அதுதானே முறை, அதுதானே கரெக்டு, இப்படிலாம் பேசாத ஸ்வேதா அப்படிங்கிறாரு. ஸ்வேதா குறை கோவமாக வருது. அறிவு அதெல்லாம் என் பொண்ணை எங்கேயும் நான் அனுப்ப முடியாது, யார் வீட்டுக்கு யார் மருமக அப்படின்னு அவரும் கத்துறாரு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, தாலி கட்டியாச்சுன்னா மருமக தான் அப்படின்னு சொல்லி மரகதம்மாவும் சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்டு ஆதி பயங்கர டென்ஷன் ஆகிடுறாரு. என்ன நடக்குது இங்கே, எனக்கு ஒன்றுமே புரியல, என்னது ஸ்வேதா எதுக்கு இவங்க வீட்டுக்கு போகணும், இவங்க வீட்டு மருமகன்லாம் பேசுகிறாங்க, என்னம்மா இதெல்லாம் என்ன ஆச்சு, எனக்கு ஒன்றும் தெரியலையே அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உடனே இவங்க சொல்கிறாங்க, இந்த மாதிரி கல்யாணம் ஆயிடுச்சு ஸ்வேதாக்கும் துரைக்கும், அதனால் அவள் எங்கள் வீட்டில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ரத்னம் சார் ஏதோ சொல்ல வராரு, அதோடு இந்த எபிசோடு முடியுது. ஸோ இந்த எபிசோடு இந்த தாலி பிரித்து கோக்குற ஃபங்க்ஷன் ஒரு மாதிரி கலர்ஃபுல்லாக ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. கடைசியில் பயங்கர ட்விஸ்ட்டோடு இப்போ ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபர்தராக எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு பார்ப்போம். இதயம் சீரியல் பற்றின அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.